வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 3. சொல்லுங்க என்று திலீப் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே, அதான் ஒவ்வொருத்தரையும் தனியா விலைக்கு சொல்லிட்டனே, இன்னும் என்ன சொல்வாங்க என்றாள் கயல் சொல்லென்று. இவள என உள்ளுக்குள் பற்களை நறுத்தவன் வெளியே சலிப்புடன் பெருமூச்சொன்றை வெளியேற்றி, உங்க ஃப்ரெண்டு எப்போது இப்படிதான் அறவை காட்டுத்தனமா நடந்துக்குவாங்களா என பட்டென்று வித்யாவிடம் திரும்பி அபிப்பிராயம் கேட்டான் அவன். என்ன என்று விழித்தவள் அவனிடம் கோப ஆவேசமாக பேசுவதற்குள், அப்பப்போ அப்படிதான் சார் நடந்துக்குவா, ஒன்னும் செய்ய முடியாது என்று தோழியின் மீதுள்ள ஏக கடுப்பில் வித்யாவும் அவனை ஒத்து பேசினாள். ஆடவனின் விழிகள் கேலி சிரிப்பில் மின்னும் நேரம் பெண் அவளோ தன் அக்னி பார்வையை தோழி மீது வீசினாள். கைல்விழி, விசாரணைக்கு நீங்க பொறுமையா ஒத்துழைச்சாதான் அவங்களால எதையும் சரியா முடிவெடுக்க முடியும். நீங்க அப்படி நடந்துக்கிட்டா எல்லாரோட நேரத்தையும் வீணடிக்கிற மாதிரி ஆயிடும் என்றான் ராகுல் சற்றே எரிச்சலுடன். அதுவரை தன் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார்களே என்கிற கோபத்தில் துள்ளிக் கொண்டு இருந்தவள் அவனின் பேச்சில் சட்டென்று அமைதியானாள். உள்ளத்தின் வாட்டத்தை முகத்திற்கு பரவாமல் தடுத்து விட்டவள் மகளின் கையை அழுந்த பற்றி தன்னை சமாளித்துக் கொண்டாள். அம்மாவின் அழுத்தத்தில் அவளின் வேதனையை உணர்ந்து கொண்ட சின்னவளும் அவளை வருத்தத்துடன் பார்த்தாள். அதையெல்லாம் கவனித்தாலும் இப்பொழுது சமாதானத்தில் இறங்கினால் அவள் திரும்பவும் முறுக்கிக் கொள்ள ஆரம்பிப்பாள் என வித்யாவும் அமைதியாக இருந்தாள். இதேதா சார், இந்த பொண்ணு யாரையும் மதிக்காம இப்படிதான் நடந்துக்குது. சப் இன்ஸ்பெக்டர் காயத்ரியும் குறை கூற கயல் மறுபேதம் சொல்லாமல் மேசையை வெறித்தபடி இறுக்கமாக அமர்ந்திருந்தாள். அவளையே ஆழ்ந்து பார்த்திருந்தவன், நீங்க சொல்லுங்க, சிங்கிள் பேரண்ட்னா டிவோர்ஸியா ஆர் விடோவா என கயலிடம் கேள்வி எழுப்பினார் திலீப். திகைப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், டிவோர்ஸி தான், விடோ இல்ல என்றாள் அவசரமாக. ஓ, எதனால டிவோர்ஸ் ஆனது சொல்ல முடியுமா? இது இந்த கேஸுக்கு ரொம்ப அவசியமா என்பது போல் சலிப்புடன் வித்யாவை பார்த்தவள் பதில் அளிப்பதற்குள், அதான் பார்த்தாலே தெரியுதே, கொஞ்சம் கூட யாரையும் மதிக்காம துள்ளிக்கிட்டு தெரிகிறவள எவன் கூட வச்சு குடும்பம் நடத்துவான் என்றார் அமுதனின் தாய் ஏளனமாக. அவமானத்தில் முகம் சிவந்தவள் கை முஷ்டிகளை இருக்க திலீப்பின் பார்வையோ காயத்ரியிடம் கண்டனம் தெரிவித்தது. அக்கா, இப்படிலாம் ஸ்டேஷன்ல பேசக்கூடாது என்று அவரை வேகமாக அடக்கினார் அவர். அக்காவா? டிஎஸ்பியின் கண்கள் சில நொடிகள் யோசனையில் சுருங்கியது. சார், அவங்க சொல்றது மாதிரிலாம் இல்ல. இவ பெற்றோரை ஏத்துக்கிட்டு அந்த மனுஷனை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவன் இவளுக்கு உண்மையா இல்ல, சொத்தும் சொந்தமும் விட்டு போய் விடுறதுக்காக அவங்க வீட்டுல ஏற்பாடு செஞ்சிருந்த இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுல இவளுக்கு ரொம்பவே வெறுத்து போய் தன் பிள்ளை மட்டும் போதுன்னு அவனை விட்டு விலகி வந்து தனியா வாழ்றா சார். வித்யாவின் வாக்கு மூலத்தில் அம்மாவையும் பெண்ணையும் சில வினாடிகள் கண்களால் அளந்துவிட்டு நிமிர்ந்து வந்தான் திலீப் குமார். ஓகே, லீவ் இட். எப்பொழுதே பிரச்சனைக்கு வருவோம். கயல்விழி தன்னோட வசதிக்கு ஒருத்தனை வளைச்சு பிடிக்கிறதுக்காக உங்க மகனை விடாது தொந்தரவு செய்றாங்க, சரியா என்று அமுதனின் தாயிடம் திரும்பி அவன் கேள்வி எழுப்ப இவள் முகம் மெருகும் நேரம் அவர் வாயெல்லாம் பல்லாக ஆமோதித்தார். புருவங்கள் சுளித்திருக்க அமர்ந்திருந்தவளிடம் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு, சரி, இவங்க உங்களுக்கு அடிக்கடி போன் செஞ்சு தொந்தரவு செஞ்சுதா சொல்றீங்க இல்லையா? உங்க மொபைல கொடுங்க, அதுல இருக்க கால் ஹிஸ்டரிய வச்சே மறுக்கிறதுக்கு வழி இல்லாம இவங்களை கையும் களவுமா படிச்சிடலாம் இல்லையா என்ற அலைபேசிக்காக அமுதனிடம் அலட்சியமாக கையை நீட்டினான் திலீப். பளிச்சென்று விழிகள் ஒளிர நிமிர்ந்த கையில் அவனை ஆர்வமாக பார்வையிடும் நேரம் அமுதனோ மலங்க மலங்க விழித்தான். சார் என்றவன் மென்று விழுங்க அவன் தாய்க்கும் காயத்திற்கும் கூட வியர்த்து விறுவிறுத்து விட்டது. சார், என்னோட மொபைல்ல அவன் நம்பரை பிளாக் பண்ண ப்ரூஃப் இருக்கு சார் என்று அவசரமாக தன் கைபேசியை எடுத்து டிஎஸ்பியிடம் கொடுத்தாள் கயல்விழி. தன் மீது அவள் விழிகளில் புதிதாக தோன்றியுள்ள திருப்தியை கவனித்தபடி நிதானமாக அவளின் அலைபேசியை கையில் வாங்கினான் திலீப். அதில் சில நொடிகள் பார்வையை ஓட்டியவன் பெண் நிமிர்ந்து அமுதனை அழுத்தமாக பார்த்து வைக்க அவனுக்கு கை கால்கள் நடுங்கியது. உங்க போனை கேட்டேனே அமுதன் என்றான் சிறு அதட்டலாக. அது அது என்றவன் தடுமாற, உங்கள்ட்ட இருந்து எனக்கு தேவையான தகவல்கள் முறையா கிடைக்கலனா நான் இவங்களுக்கு ஆதரவா தான் முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும் என்றான் குரலில் கண்டிப்புடன். அதுல சார், அமுதனோட மொபைல் ஃபார்மட் ஆயிடுச்சு, அதுல இருக்க தகவல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு, அதனாலதான் அவன் தயங்குறான் என்று சமாளித்தார் காயத்ரி.
தன்னை மீறி புன்னகைத்து விட்டவன், ஓ கமான் காயத்ரி, நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா காரணம் சொல்லலாம். ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு இவ்வளவு சில்லியா காரணம் சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே. இத்தனை சின்ன விசாரணைக்கு கூட நீங்க தயாரா இல்ல. நான் இன்னைக்கு ஸ்டேஷன் பக்கம் வரமாட்டேங்கிற அலட்சியத்துல வந்த கவனக்குறைவு தானே இது, என்ன சரியா என்றான் ஏளனமாக. அவர் பதில் பேச முடியாமல் தலை குனிய அதிருப்தியாய் தலை அசைத்துக் கொண்டவன் அமுதனிடம் திரும்பி, உங்க சார்பா காயத்ரி சொல்றது பொய்ன்னு இப்பவே உங்க மொபைல வாங்கி என்னால நிரூபிச்சு காட்ட முடியும். தேவையில்லாத நேர விரயத்தை நான் விரும்பல. நீங்க என்ன சொல்றீங்க என்றான் தாயையும் மகனையும் அழுத்தமாக பார்த்து. திலீப்பின் பார்வையில் திணறியவன், சாரி சார் என்றான் அமைதியாக. அத அந்த பொண்ணுட்ட சொல்லு என்று அதட்டினான் அவன். பதறிப்போய் சாரி என்றான் அமுதன் கையலிடம் திரும்பி வேகமாக. அதென்ன மொட்டையா வெறும் சாரி சொல்ற? மேடம்னு சொல்லி பழகு. இனி ஒரு முறை உன்னால தொந்தரவுன்னு அவங்கள்ட்ட இருந்து புகார் வந்துச்சு அவ்வளவுதான் என்றான் திலீப் உஷ்ணமாக. வேகமாக தலையாட்டி கொண்டவனிடம், கிளம்புங்க என்க தாயும் மகனும் காயத்ரியிடம் ஒரு அவசர பார்வையை செலுத்திவிட்டு விரைந்து அங்கிருந்து வெளியேறினர். அண்ட் காயத்ரி, சொந்தங்களுக்கு உங்க பதவியை பயன்படுத்தி உதவுறதுல ஒரு எல்லை வச்சுக்கிறது நல்லா இருக்கும். உங்களுடைய சுயலாபத்துக்கு அப்பாவிகளோட வாழ்க்கையில விளையாடாதீங்க என்றான் காரமாக. முகம் தொங்கி போய், சாரி சார் என்றவரிடம், அந்த மாறனோட கேஸ் ஃபைலிடுங்க. இன்னும் அரை மணி நேரத்துல நான் கமிஷனர்ட்ட அவனை பத்தி பேசி முடிவெடுக்கணும் என அடுத்து கட்டளையிட்டவன் எழுந்து, இனி அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனா இப்படி கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம ஒரு விஷயத்தை அணுகிறதோ உங்களுக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும் என அமர்தலாக கையிலை பார்த்து கூறிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமல், சரி கிளம்புங்க என்ற மின்னல் வேகத்தில் தன் அறைக்குள் சென்று மறைந்து விட்டான். திலீப் சென்ற திசையையே அம்மாவும் மகளும் இமைக்க மறந்து பார்த்து நிற்க, எப்படியோ இவர் வந்ததால தப்பிச்சோம், இல்லன்னு வையே உன்னோட அடத்துக்கும் பிடிவாதத்துக்கும் இன்னும் பிரச்சனை பெருசாகிருக்கும் என்று பெருமூச்சு விட்டுக் கொண்ட வித்யா, சரி வா போலாம் என அவள் தோளை பிடித்து தள்ளினாள். என தோழியிடம் திரும்பி, நீ பாப்பாவை கூட்டிட்டு போ, நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று நகர பார்த்தாள் கயல்விழி. அம்மா நானும் என அவள் கையை கெட்டியாக பிடித்தாள் காருண்யா. நீ எதுக்கு, அம்மா சொன்ன போதும் வா என்று சிறுமியை பற்றி தன்னிடம் இழுத்தாள் வித்யா. நானும் போவேன் என அடம் பிடிப்பவளை சலிப்புடன் பார்த்துவிட்டு நிமிர்ந்து கையிலை முறைத்தாள் சிநேகிதி. லேசான அசட்டு புன்னகை ஒன்றை சிந்தி, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுற, வெயிட் பண்ணு என்று வித்யாவை சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்த காவலர் ஒருவரிடம் சொல்லி திலீப்பின் அனுமதி கிடைத்து அவன் அறைக்குள் சென்றார்கள் பெண்கள் இருவரும். சொல்லுங்க என்று தன் எதிரே நிற்பவர்களை நேர்பார்வையாய் பார்த்தான் அவன். அதில் தடுமாறியவள் சுற்றும் முற்றும் சில வினாடிகள் விழிகளை உருட்டிவிட்டு, சாரி என்றாள் அவனிடம் மெல்லமாக. வாட், சாரியா, எதுக்கு என அலட்சியமாக புருவங்களை உயர்த்தி நக்கலாக புன்னகைத்தவன் பின் சிந்திக்கும் பாவனையில், ஆக்சுவலி நீங்க எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும் டீச்சர், எதுக்கு சாரி கேக்குறீங்க என்று பரிகாசமாக கேட்டான். லேசாக முகம் கன்றியவள், நான் ஏன் சாரி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என அவனிடம் குறைப்பட்டுக் கொண்டாள் பெண். ஏளனமாக உதட்டை வளைத்தவன் அவளை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்துவிட்டு பிள்ளையிடம் திரும்பினான். அதுவரை இருவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருந்த சிறுமி வேகமாக தலையை கவிழ்த்துக் கொண்டாள். இம்முறை மறைக்காமல் பட்டென்று சிரிப்பை வெளியிட்டு விட்டவன், இங்க வா என்று காருண்யாவை அருகில் அழைத்தான். அவள் தயக்கத்துடன் அம்மாவை பார்க்க, அவளையே கூப்பிடுங்க என்றாள் கையிலும் பட்டென்று. பல்லை கடித்து அவளை தீப்பார்வை பார்த்தவன், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்க பொண்ணுகிட்ட விசாரணை செய்யணும் என்றான் வேகமாக. என வாயை பிளந்தவள், அவள்கிட்ட என்ன விசாரணை என்றாள் படபடப்புடன். திலீப் பதிலின்றி கயல்விழியை அழுத்தமாக பார்க்க திணறி போனவள், நீ அங்கிள்கிட்ட போ, நான் இங்கே அமைதியா நிக்கிறேன் என்று அவன் வழிக்கு வந்தாள் பாவை. காருண்யாவும் தயங்கி தயங்கி அவன் அருகில் செல்ல, ஐ எம் திலீப், வாட்ஸ் யூ குட் நேம் என சிநேகமாக கையை நீட்டினார் டிஎஸ்பி. அம்மாவிடம் ஒரு அவசர பார்வையை செலுத்திவிட்டு, காருண்யா என்றவாறு அவன் கையில் தன் குட்டி கையை வைத்தாள் சிறுமி. குட் என பாராட்டியவன், ஏன் என்ன பார்த்து பார்த்து தலையை குனிஞ்சுக்கிறீங்க என்று விசாரித்தான். அது அது என மென்று விழுங்கியவள் திரும்பவும் அம்மாவை பார்த்தாள். ஒற்றை விரலால் அவள் கண்ணம் தொட்டு தன்புறம் திருப்பியவன், அம்மாவை பார்க்காம பேசணும் என்றான் மென்மையாக. சிறிதே துணிவு வர பெற்றவள் தாயை போலவே, சாரி என்று முணுமுணுத்தாள்.
நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.